பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களமாக இருக்கவும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தீத்து என்கிற பவுலுடைய அருமையான சீஷனுக்கு பவுல் எழுதுகிற ஒரு நிருபம் தான் தீத்து. அவர் கிரேத்தா தீவில் இருக்கிறதான விசுவாச மக்கள் எழுதுகிறார். அங்கே ஒவ்வொருவருக்காக குறிப்பிட்டு எழுதுகிறார். முதலாவதாக அவர் எழுதினார் முதிர் வயதுள்ள புருஷர்களுக்கு எழுதினார். இரண்டாவதாக முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு எழுதுகிறார். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அங்கே எப்படி இருக்க வேண்டும், அங்கே அந்த கிரேத்தா தீவில் இருக்கிற விசுவாச மக்களில் முதிர் வயதுள்ள எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய். முதிர் வயது உள்ளவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பார்களா என்று சொல்ல உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆனால் முதிர் வயதாக இருந்தாலும் பாவத்தோடு கூட வாழ்வதற்கு அநேக காரணிகளும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் முதிர் வயது உள்ளவர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிற வார்த்தையை பார்க்கிறோம். பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் வயதான அநேக பெண்களும் கூட மது அருந்துகிற பழக்கத்தை உள்ளவர்களாக பார்த்துருக்கிறோம். அநேக பெண்கள் பீடி சிகரெட்டு குடிக்கிறதையும் பாக்கு போடுகிறதையும் பான்பராக் போடுகிறதையும் நான் பார்த்துருக்கிறோம். அப்படி என்றால் முதிர் வயதுள்ள பெண்களும் கூட பாவத்தை செய்ய முடியும், அசுத்தத்தை செய்ய முடியும். ஆகிய அவர்களுக்கு பவுல் எழுதுகிறார், அவர்கள் பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாக நடக்க வேண்டும். இரண்டாவதாக அவதூறு பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். அவதூறு இங்கே உள்ளது அங்கே சொல்லி, அங்கே உள்ளது எங்கே சொல்லி. பெண்கள் முக்கியமாக முதிர் வயதுள்ள பெண்களுக்கு வேலை இருக்காது. அப்படி வேலை இல்லாத காரணத்தினால அவங்க போய் பக்கத்து வீட்டில் வருவாங்க, எதிர்த்து வீட்டில் வருவாங்க. அப்படி உட்காருகிற பொழுது அவதூறு பேசுவார்கள். அவதூறு என்றால் இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசுவது. அவதூறு என்றால் பொய்களை சொல்லுவது. அவதூறு என்றால் உள்ள ஒரு பிரச்சனையை பெரிதாக்க நினைத்து பேசுவது. இதுதான் அவதூறு என்று பார்க்கிறோம். ஆகவே முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் கிரேத்தா தீவில் அவதூறு பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே தான் இங்கே பவுல் எச்சரிக்கிறார், அவர்கள் அவதூறு பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறார், மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று. மதுபானத்திற்கு அடிமை, எனக்கு தெரிந்த ஒரு சில பாட்டிகள்லாம் வயது முதிர்ந்த பெண்கள் எல்லாம் மதுபானத்துக்கு அடிமை இருக்கிறதை நான் ஊழியத்திற்கு போகிற இடத்துல பார்த்துருக்கிறேன். ஆகவே அவர்கள் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வயதாகி இருக்கிறவர்களாம் பாவம் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் இங்கே நமக்கு வர முடியாது. காரணம், முதிர் வயது உள்ள பெண்களும் கூட மதுபானத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். கிரேத்தா தீவில் அவர்கள் மதுபானத்திற்கு அடிமையாக இருந்து தேவனுக்கு விரோதமான தவறுகளையும் பாவத்தையும் செய்தார்கள். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், அவர்கள் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாக இருக்க வேண்டும், அவளை எச்சரித்து சொல் என்று சொல்கிறார். எச்சரித்து சொல். அவளை நிறைய பேர் அவங்களை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, பார்ப்பது கிடையாது. ஆகிய அவர்கள் தனிமையில் இருக்கிற நேரத்தில் இவர்கள் இப்படியாக சில தவறுகளை செய்து பாவங்களை செய்து அவர்கள் மதுபானத்திற்கு அடிமையாக கூட இருக்க முடியும். ஒரு வாலிபனை பார்த்தால் வாலிபன் ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கான்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு வயதான ஒரு முதிர்ந்த ஒரு பெண் எப்படி மதுபானத்துக்கு அடிமையாக இருக்க முடியும் என்றால் இருக்க முடியும் என்பதற்கு கிரேத்தா தீவார் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்க முடியும். ஆகவே நான் பார்க்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு இதுவும் பவுல் சொல்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதமான பாவத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று இப்பொழுதல்ல, 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதியிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாக எழுதப்பட்ட அந்த சத்தியம் இன்றைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். பெண்கள் மதுபானத்துக்கு அடிமையாக அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகவே தான் பவுல் எச்சரிக்கிறார், அவர்கள் அடிமைத்தனத்திற்கு விலக வேண்டும், மதுபான அடிமைத்தனத்திற்கு அவர்கள் விலகி இருக்க வேண்டுமே என்று சொல்லி எச்சரிப்பாக அவர்களுக்கு எழுதி அவர் சொல்கிற